Hello and welcome to TNPSC Dude Academy, the one-stop destination for TNPSC successes. So welcome aspirants. So நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ப்ரிலிமினரி as well as மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அன்அவாய்டபிள் சப்ஜெக்ட். அதை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த டிஎன்பிஎஸ்சி டியூட் அகாடமி உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ வெல்கம். இப்போ நம்ம கண்டெக்ட்டுக்குள்ளே போகலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது இனிஷியலாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன நியூஸஸ் இருக்கோ அதெல்லாமே ஃபஸ்ட் இனிஷியலாக கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். தென் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்து டே டு டே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் ஆன் அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி டியூட். ஸோ ஃபஸ்ட் டாபிக் பாருங்கள். ஸோ நம்ம இந்த நியூஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிண்டு கவர் பண்ண போகிறோம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு பேப்பரும் ரெகுலர் பேஸில் கவர் பண்ணி தர போகிறோம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு G7 மீட் அட்டன் பண்ணுறதுக்காக வந்துட்டு கனடா கிளம்பி போயிருந்துருக்கிறார். ஸோ இந்த G7 மீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டில் ரிச்சஸ்ட் 7 கண்ட்ரிஸ் வந்துட்டு கூடுறாங்க. ஸோ வேர்ல்டில் இனிஷியலாக வந்துட்டு அவங்களோட ஃபோக்கஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எக்கனாமிக் பர்பஸ்க்காக கூடியிருந்தாலும் கூட லேட்டர் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மீட் கூடுது. பர்டிகுலர்லி இந்த சம்மிட் எதை பேஸ் பண்ணி கூடுறாங்க அப்படின்னா வந்துட்டு கரண்ட்லி ஈரான் அஸ் வெல் அஸ் இஸ்ரேல் இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்காகவும் இந்த சம்மிட் கூடுது. இதில் வந்துட்டு ஒரு இன்வைட்டியாக இந்தியாவை அழைச்சிருக்கிறாங்க. இந்தியா அங்கே போய் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் சேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனடா. ஸோ கனடா தான் கரண்ட் சேர். ஸோ இந்த கரண்ட் சேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவை இன்வைட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னா G7 என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது பெட்டராக இருக்கும். பாருங்க, G7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ இன்ஃபார்மல் குரூப்பிங். 7 நாடுகளுடைய ஒரு அமைப்பு. யார் அப்படின்னு பாருங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது G8 அமைப்பாக இருந்துச்சு. அதுல இருந்துட்டு ரஷ்யா வந்து 2014 வந்துட்டு வெளியில போயிட்டாங்க. அதுக்கு பிறகு 7 கண்ட்ரிஸ் தான் இருக்கு. இவங்க வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மீட்டிங் நடத்துறாங்க. குளோபல் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த 7 நாடுகள் கூட யூரோப்பியன் யூனியனை சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மீட்டிங் நடத்துறாங்க. இந்த G7 கண்ட்ரிஸ் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் 40% கொடுத்துருக்குறாங்க. 45% ஆஃப் குளோபல் ஜிடிபியும் வேர்ல்டில் 10% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த G7 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த G7 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்போ இது கூடுறாங்க அப்படின்னா 1975 G7 வந்திருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கூட்டமைப்பாக இருக்குது. வேர்ல்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல G7 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு யூஎனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் கூடிய இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், G7 கூடிய நாடுகள் 7 பேர்: யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம். இதுதான் இங்கே பாருங்க. we have picture also. ஸோ இதுதான் G7. ஓகே. ஸோ இதில் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் அட்டன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அஸ் வெல் அஸ் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஒரு நாட்டினுடைய தலைவர் அஸ் வெல் அஸ் அரசாங்கத்தினுடைய தலைவர் 2 பேருமே அட்டன் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரம்ப் ஒரு ஐடியா இந்த மீட்டில் வந்துட்டு வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்த G7 கூட்டமைப்பில் G9 இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றாரு. இந்த G9 அப்படிங்கிற யார் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறாரு அப்படின்னா ரஷ்யா அண்ட் சைனாவை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு இந்த இதில் ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் கேட்டால் என்ன கேட்கலாம்னா G7 கண்ட்ரிஸ் கேட்கலாம். இப்போ G7 கரண்ட்லி வந்துட்டு யார் ஹெட் அப்படின்னா கனடா தான் சேர் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். இதை தாண்டி G7 வந்து G9 மாற்றக்கூடிய ஐடியா இருக்குது. அந்த 2 கண்ட்ரிஸ் யாருன்னு கேட்கலாம், ரஷ்யா அண்ட் சைனா. ஸோ அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சம்மந்தமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பூவர் அஸ் வெல் அஸ் மார்ஜினலைஸ்டு பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் IIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு மார்ஜினலைஸ்ட் பீப்புளும் அங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான். இந்த இனிஷியேட்டிவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் எடுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா BSc அஸ் வெல் அஸ் MSc ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்,
கெமிஸ்ட்ரி as well as மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸை வருஷத்துக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸை ஈச் பிஎஸ்சியில் 30 பேர், எம்எஸ்சியில் 30 பேர் இவங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்னலான்னு பாருங்கள். ஜாயின் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ், ஜாயின் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் கேட், நெட் எக்ஸாம், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் கிராஜுவேட் ஸ்கூல். இதுக்கு எல்லாமே இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 28 lakh per annum வந்துட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் as far as தமிழ்நாடு எஜுகேஷன் இஸ் கன்சர்ன்ட். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மதுரையில் ஒரு மீட் கூடியிருக்கிறாங்க. மதுரை விஷன் 2035 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கூடியிருக்கிறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு விஷன் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. புது மதுரை 2035 விஷன் டாக்குமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பரவலாக எல்லா சிட்டிஸ்லையும் வளர்ச்சி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ன்றது அடைஞ்சிருக்காண்டா இல்லாமல் தான் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர் வளர்ந்த அளவுக்கு மதுரை வளரல. அதை சரி பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருந்திருக்கிறாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, எம் சுந்தரேஷ் பாலு 2012 ஐஏஎஸ் பேட்ச், கர்நாடகா பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் சென்சஸ் நடத்துறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த சென்சஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டைரக்டர் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷனுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு சென்சஸ் நடக்க போகுது. இந்த சென்சஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னவா இருப்பாங்க அப்படின்னா வந்து பிரின்சிபல் சென்சஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. இந்த சென்சஸில் ஈடுபடக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் as well as ரூரல் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் சென்சஸில் ஈடுபட வைக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த சென்சஸ் பற்றின ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வரது பெட்டராக இருக்கும். சரிங்களா? வாங்க, சரி பாருங்க. இந்தியாவில் வந்துட்டு இப்போ கரண்ட்லி நம்ம பார்த்தீங்கன்னா 16வது சென்சஸ் நடக்க போகுது. 2 ஃபேஸில் நடக்கிறதா இருக்குது. ஸோ இதோடைய அவுட்கம் எப்போ நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 1, 2027 ஹோலிஸ்டிக்காக இந்தியாவுக்கு ஃபுல்லாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்னோ பவுண்டு ஸ்டேட்ஸ், சின்ன ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்துட்டு அக்டோபர் 1, 2026 ரிசல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சென்சஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1931 இருந்துட்டு சென்சஸ் ஆப்ரேஷன் வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஃபார்மலாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது மூலமாக தான் நடக்குது. சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1948 கொண்டு வந்துருக்காங்க. சென்சஸ் ஆக்ட் ஃபர்ஸ்ட் டைம். இந்த சென்சஸ் நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோம் மினிஸ்ட்ரி தான் நடத்துது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் சென்சஸ் நடத்துகிறாங்க. இந்த சென்சஸ் நடத்தக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எலக்ட்ரல் கான்ஸ்டிடுவன்சி, ஒவ்வொரு தொகுதி அலக்கீடு பிரிக்கிறது எல்லாமே வந்து சென்சஸ் பேஸ் பண்ணி தான் பிரிக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்லிமெண்ட்லேயும் சரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் மக்களுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலையும் இந்த சென்சஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சென்சஸ் வந்துட்டு பர்டிகுலர்லி ஆர்டிகல் 82 வந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு சென்சஸ் ரீசன்ட் சென்சஸை பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டீலிமிட்டேஷன்றது என்னது? நம்முடைய ஒட்டுமொத்த இந்திய நாட்டையும் வந்துட்டு பாராளுமன்ற தொகுதிகளாக பிரிக்கலாம். சரிங்களா? அது பண்ணாதான் வந்துட்டு அனைத்து மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் மூலமாக தான் பண்ண முடியும். சரிங்களா? இத்தனை மக்களுக்கு ஒரு சீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம இது இருக்கு இல்லைங்களா? அதுதான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பாராளுமன்ற தொகுதிகளுக்கு பிரிக்கிறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பிரிக்கிறோம். இதில் ஆர்டிகல் 330 as well as 332 அப்படிங்கிறது வந்துட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் அல்லது ஷெட்யூல்டு ட்ரைப் பாப்புலேஷனுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு லெஜிஸ்லேச்சர், போத் சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் as well as ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கொடுக்குறோம். ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இந்த பர்பஸ்க்கு முக்கியமானது. இந்த ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் டோட்டலாக வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பர்டிகுலர்லி வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும். அதை தாண்டி பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், பர்டிகுலர் இந்த தொகுதி அலக்கீடுலாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா?
இப்போ இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 லட்சம் எனுமரேட்டர்ஸ் இதில் ஈடுபட போகிறாங்க. இந்த ரிசர்வேஷனை 2 ஃபேஸஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. அதாவது ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வீட்டினுடைய ஒட்டுமொத்த டேட்டா எடுத்துப்பாங்க. அந்த வீட்டினுடைய தலைவர் யார், அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது எந்த மாதிரி வீடு, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை ரூம்ஸ் இருக்குது அந்த வீட்டில், எலக்ட்ரிசிட்டி இருக்கா, டாய்லெட் இருக்கா, டிவி இருக்கா, மொபைல் ஃபோன் இருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளீட் டேட்டா எடுக்கிறாங்க. இதுக்கு பேர் ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எனுமரேஷன். இந்த ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸை தாண்டி பாப்புலேஷன் எனுமரேஷனில் இண்டிவிஜுவலுடைய டேட்டாவை எடுக்கிறாங்க. பர்டிகுலர்லி நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், சரிங்களா, எஜுகேஷன், ரிலீஜியன், கேஸ்ட், இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எடுக்கிறாங்க. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் சென்சஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஜிட்டல்ல பண்றாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியானோட சென்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல் சென்சஸ் இந்தியன் ஹிஸ்டரியில நடக்குது. சரிங்களா. அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா கம்யூனிட்டிக்கான கேஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. கேஸ்ட் டேட்டா கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி சென்சஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2011 நடந்துச்சு. இப்போ 2027 சென்சஸ் அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா. இந்த சென்சஸ் நடத்தக்கூடிய ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா தான் இந்த சென்சஸை நடத்துகிறாங்க. சரிங்களா. இதை தாண்டி இந்த சென்சஸை மானிட்டர் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அஸ் வெல் அஸ் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். சரிங்களா. இதுதான் ஓவராலாக சென்சஸ் பற்றின ஒரு டேட்டா. ஸோ நம்ம பண்ணக்கூடியது வந்துட்டு 16th சென்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் சென்சஸ் ரிசல்ட் வந்து 2027 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் சென்சஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸோ எடிட்டோரியல் வில் டிஸ்கஸ் லேட்டர். சரி, இங்கே வாங்க. ஸோ நமக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கீழடி எக்ஸ்கவேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு பண்ண ஆர்கியாலஜிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் கே அமர்நாத் ராமகிருஷ்ணன். இவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்துட்டு சில ஸ்காலர்ஸ் கொஷின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு கொஷின் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸரையும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க பண்ண எக்ஸ்கவேஷன் பண்ணதாக இருக்கட்டும், இந்த டீட்டெயில் வந்துட்டு பர்டிகுலர்லி இந்த மொனுமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எதன் அடிப்படையில் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் மொனுமெண்ட்ஸ் ஆன் நேஷ்னல் மிஷன் ஆன் மொனுமெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஆன்டிகுட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக தான் பண்ணாங்க. NMMA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NMMA அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் 2007 கொண்டு வராங்க. இதோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒவ்வொரு ஹெரிட்டேஜ், இந்தியாவில் கூடிய ஒவ்வொரு ஹெரிட்டேஜ் பற்றின டேட்டாவை டிஜிட்டைஸ் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட நோக்கம். இனிஷியலாக 5 வருஷத்துக்குள்ளே பண்ண சொல்லியிருந்துக்கிறாங்க. பட் டியூ டு வந்துட்டு ஃபினான்ஷியல் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் இந்த ஸ்கீம், இந்த ஒரு மிஷன் வந்து செயல்பட்டுச்சு. சரிங்களா. உங்களுக்கு நம்மளை கொஷின் கேட்டால் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நேஷ்னல் மிஷன் ஆன் மொனுமெண்ட்ஸ் அண்ட் ஆன்டிகுட்டிஸ் பற்றி கேட்கலாம். இது வந்து 2007 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியன் ஹெரிட்டேஜ் அஸ் வெல் சைட்ஸ்னுடைய டேட்டாவை டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் பண்ணக்கூடிய வேலை தான் இதோடைய வேலை. இதில் வந்துட்டு இனிஷியலாக இதோட டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து 2007 12 வரைக்கும் நடைமுறைப்படுத்துகிற அந்த ஸ்கீமோட நோக்கம். அந்த ஸ்கீம் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஹால்ட்டில் இருந்துச்சு, அதை திரும்ப ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணது வந்துட்டு எந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க, கீழடியில் பண்ணியிருக்கிறாங்க. கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கே தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சங்கம் ஏஜ் ரிலவெண்ட்டான ஆன்டிகுட்டிஸ் கிடச்சதுன்னு மட்டும் கிடையாமல் வேற என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு நான் அந்த சங்கம் ஏஜில் கிடைச்ச பொருட்களை வச்சு இந்த நாகரிகம் வந்துட்டு 800 BCயில் வந்ததா சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ரீசெண்ட்லி வந்துட்டு சில ரூல்ஸ்க்கான அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர்லி தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ். ஸோ தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ்க்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு டாஸ்மாக் ரீட்டைல் ஷாப் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பக்கத்துலையோ இல்லாட்டி பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் பக்கத்துலையோ நீங்கள் வைக்கிற பட்சத்தில் அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுண்டா அதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு
தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கலெக்டரோட பொறுப்பு தான். அது நீங்கள் வந்துட்டு எப்போ சொல்லணும், 30 டேஸ்க்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அஸ் பர் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்கர் ஷாப்புக்கு பக்கத்தில், அதாவது கார்பரேஷன் அஸ் வெல் அஸ் முனிசிபாலிட்டி, இப்போ கார்பரேஷனாக இருந்தால் சரிங்களா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையோ இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் பக்கத்தில் 50 மீட்டரில் இருக்கக்கூடாது முனிசிபல் கார்பரேஷனில் இருந்தால். சப்போஸ் முனிசிபாலிட்டிஸில் இருந்துச்சுன்னா வந்துட்டு 100 மீட்டருக்கு பக்கத்தில், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பக்கத்தில் இந்த ஷாப் வைக்கக்கூடாது. ஆனால் ஒருவேளை இந்த ஷாப் வச்சுட்ட பிறகு இந்த இன்ஸ்டிடியூஷன் வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது பொறுப்பு இல்லை. ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்து அங்கே லிக்கர் ஷாப் வைக்கிறப்ப தான் இந்த பிரச்சனை. இப்போது லிக்கர் ஷாப் வச்சுட்ட பிறகு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் எல்லாம் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்துட்டு ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு ஒரு லிக்கர் ஷாப் அங்கே இருக்கிற பட்சத்தில் இப்போ புதுசாக இன்ஸ்டிடியூஷன் வந்தாலும் அவங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் யாருக்கு பவர் கொடுத்துருக்குறாங்கன்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர்லி இது என்ன சொல்ல வராங்கன்னா, லிக்கர் ஷாப் ஏற்கனவே இருக்குது, அங்கே ஒரு புதுசாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது இன் டேர்ம்ஸ் எஜுகேஷனோ இல்லாட்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் வருதுண்டா அங்கே டிசைட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரோடையது அப்படின்னா வந்துட்டு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கலெக்டர்ஸோடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குளோபல் மிலிட்ரி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு 2024 வந்துட்டு ஆல் டைம் ஹையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் கொடுத்தது யாருன்னு பாருங்க, சிப்ரி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளுடைய குளோபல் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க்கு மட்டுமே ஆவரேஜாக ஒரு 100 ரூபீஸ் குளோபல் லெவல் ஜிடிபி வருதுண்டா 2.5% ஆஃப் குளோபல் ஜிடிபி அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வருத்தத்துக்கூடிய விஷயமா தான் இருக்குது. இதில் ரொம்ப பெக்குலியராக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுமே இந்த முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஹையஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு டேட்டா வருது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, டச் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்ஸ்க்கு வந்துட்டு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதை வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கு, பேன் பண்ணுறதுக்கான அட்வைஸை பண்ணியிருக்கு. டச் கவர்மெண்ட் ஆன் டியூஸ்டே அட்வைஸ்டு பேரண்ட்ஸ் டு ஃபர்பிட் சில்ட்ரன் அண்டர் 15. ஸோ 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்துட்டு டிக்டாக்கோ ஸ்னாப்சாட்டோ யூஸ் பண்ணுறதை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அது பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு லெவலில் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்த நாடுகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா பண்ணியிருக்கிறாங்க, நியூசிலாந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்துட்டு 15-16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்துட்டு சோசியல் மீடியா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது பாருங்க, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் வருது, அதை தாண்டி வந்துட்டு பேனிக் அட்டாக்ஸு, அதே மாதிரி டிப்ரெஷன் சிம்டம்ஸ் இருக்குது, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் குறையுது, ஈவன் வந்துட்டு அவங்களுக்கான செல்ஃப் இமேஜை கூட அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண நாடு யாருன்னு கேட்டால் டச். இதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க யார், ஆஸ்திரேலியா நியூசிலாந்தும் இதே மாதிரி ஒரு ப்ரொப்போசலை கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயில் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி தான் ஆகும்ன்ற மாதிரி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறது யார் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்றது வந்து இந்த ஆர்கனைசேஷனில் மேக்ஸிமம் யார் தான் இருக்க போகிறாங்க, கவர்மெண்ட் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதில் இந்தியாவுடைய எனர்ஜி டிமாண்டுன்றது வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது அப்படின்றாங்க. எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 1 மில்லியன் பேரல் பெர் டே ஃப்ரம் 2024 to 2030 வந்துட்டு ஜாஸ்தி ஆகும் அப்படின்ட்டு சொல்லி இருந்திருக்கிறாங்க. குளோபல் டிமாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 2.4 மில்லியன் பேரல் பெர் டே வந்துட்டு ஜாஸ்தி ஆகுன்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ்னால தான் வந்துட்டு இந்த டிமாண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. வாட் இஸ் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி? இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா? ஆமாம். இது எதை பேஸ் பண்ணது? பாரிஸ் பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு 2
எடிட்டோரியல்ஸ் இருக்குது. சோஷியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எடிட்டோரியல். அது என்னன்னு பாருங்கள். இப்போது சமீபத்தில் கர்நாடகா ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற வந்து ஸ்டடி பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர்லி 8 வயசுலேருந்து 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்தெந்த குழந்தைங்களாம் ஆன்லைனில் கனெக்ட் ஆகுறாங்களோ அதில் வந்துட்டு 6ல் ஒரு குழந்தை வந்துட்டு என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது, ரிஸ்கி பிஹேவியரில் ஈடுபடுறாங்க. அதானே சார் ரிஸ்கி பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வந்துட்டு பழகிறது, நேரில் மீட் பண்ணுறது, அவங்ககிட்ட இவங்களோட இன்டிமேட் ஃபோட்டோஸோ வீடியோஸையோ கொடுக்கறது, இந்த மாதிரி வந்துட்டு மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷனாலாம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் உண்மையை சொல்லப்போனால் வந்துட்டு 3ல் ஒரு மடங்கு பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு இது ஒரு ப்ராப்ளம்ன்றதை வந்துட்டு போலீஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. மற்றவங்களாம் என்ன நடக்குதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சொசைட்டியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. இது ஒரு சைபர் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து யூனிசெஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஏஐ டெக்னாலஜி மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிசெஃப் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வேர்ல்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு குளோபல் ஹெல்த் இஷ்யூவும் அட்ரஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதனால் வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் யங்ஸ்டர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்லைன் சேஃப்டிக்கு ஒரு 4 விஷயம் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சம்மந்தமான ஒரு இஷ்யூ தான். ஸோ இதில் 4 C நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு. என்ன 4 Cன்றது கண்டென்ட், கான்டெக்ட், கண்டக்ட், காமர்ஸ். அதாவது ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட் எது, யாருக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, யாருக்கிட்ட எதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு எதில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 4C ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சோசியல் இஷ்யூஸ் தான். குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். இதை வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ்க்கு உபயோகப்படுத்தலாம். அடுத்த டாபிக் பாருங்கள். அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹிந்துவில் வந்து ஒரு முக்கியமான எடிட்டோரியல் என்ன அப்படின்னா, இந்தியா நீட்ஸ் ஏ டிசைன் அண்ட் இன்க்ளூசிவ் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் இப்போ பர்டிகுலர்லி எக்கனாமிக் சர்வே 2025-26 என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு, இந்தியன் பென்ஷன் அசெட் அப்படிங்கிற வந்துட்டு வெறும் ஜிடிபியில் 17% தான் வந்துட்டு பென்ஷன் சம்மந்தமான இருப்பு அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் எக்கனாமிஸ்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 80% ஜிடிபி வந்துட்டு பென்ஷன் அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 17% இருக்குது. அதில் எத்தனை பேருக்கு பென்ஷன் ஸ்கீமில் கவர் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு வெறும் 12% தான் கவர் ஆகிருக்கிறாங்க. அந்த 12% இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டா, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாலண்டரி பென்ஷனாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு, இல்லாட்டி அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கலாம் வந்துட்டு வெறும் வாலண்டரி ஸ்கீமாக தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா வெறும் 5.3% தான் டோட்டல் பாப்புலேஷனில் இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி ஒரு நாடு 2047 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்ஷித் பாரத்தை அச்சீவ் பண்ணுன்ற ஒரு நாடு இருக்குது அப்படின்னா, இந்த ஓல்டேஜ் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓல்டேஜ் பாவர்ட்டியை நம்ம வந்து பாவர்ட்டி எலிமினேஷன் நம்ம வந்து நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. பட் ஓல்டேஜ் பாவர்ட்டி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து அட்டைன் பண்ணாமல் அதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்பல்சரியாக நம்ம கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2050 இந்தியாவினுடைய ஓல்டேஜ் டிபெண்டன்சி பாப்புலேஷன் அப்படிங்கிறது 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அதை தாண்டி வந்துட்டு இந்தியாவோட வந்துட்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் வேர்ல்டு வந்து இந்தியா இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த பென்ஷன் பற்றி யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த பென்ஷனில் வந்துட்டு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லேக் ஆஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறாங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி நம்ம நாட்டில் பொதுவாகவே இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க, சில நாடுகள்லாம் சில மாடல்ஸ் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி பாலிசி அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துட்றாங்க. இதை தாண்டி சூப்பர் ஆனுவேஷன் பிளான், அதான சூப்பர் ஆனுவேஷன் பிளான் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு உங்களோட லைஃப் அப்படிங்கிறது எப்படி கொண்டு போக போகிறீங்கன்ற ஒரு பிளானே வந்துட்டு அவங்களே சொல்லி தந்துடுறாங்க. அந்த மாதிரி அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு கம்பல்சரி பென்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எல்லா பென்ஷனுக்கும் ஒரு யூனிஃபைட் ரெகுலேட்டர் கொண்டு வாங்க. ஒரே ஒரு ரெகுலேட்டரை வச்சு ஹோல் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வாங்க. இதை தாண்டி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் தாண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இரஸ்பெக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ஃபிளாட் ரேட்டில் வச்சு எல்லாருக்கும் பென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுங்க.
அது மட்டும் கிடையாது, ஸ்கூல் காலேஜ் லெவல்லே பென்ஷன் பற்றின ஃபினான்ஷியல் லிட்ரஸி கேம்பெயினை வந்து ஸ்கூல் காலேஜஸ்லேயே கொண்டு வாங்க. அது மட்டும் கிடையாது, டிஜிட்டல் என்ரோல்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் பென்ஷனில் வந்துட்டு என்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை கொண்டு வாங்க. அது மட்டும் கிடையாது, வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் பென்ஷனில் இருக்கக்கூடிய பென்ஷனில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டிஸ்க்ளோஷர் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கொடுத்தா மட்டும்தான், அதாவது போத் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும், வெளியில் சொன்னாதான் வந்துட்டு இந்த பென்ஷன் சிஸ்டத்து மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் ஷிஃப்ட் நடக்க போகுது ரீசெண்ட் டைமில். ஏன்னா ஆவரேஜாக வந்து இந்தியாவுடைய ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 32 and 33 தான் நம்ம இருக்கிறோம். ஒரு இன்னைக்கு வந்துட்டு டெமோகிராஃபிக் டிவைடென்டோடைய பெனிஃபிட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு 2-3 டிகேட்ஸில் வந்துட்டு நம்ம வந்து இதுக்கான செக்யூரிட்டி நம்ம பண்ணி வைக்கல அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஒரு இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன். இட் இஸ் அ வெரி குட் ஆர்டிக்கல், அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது வேற என்னெல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னா என்ன, அட்டல் பென்ஷன் யோஜனா என்ன அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். தட்ஸ் ஆல். இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் இவ்வளோ தான். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸ்டே டியூன் ஆன் டிஎன்பிஎஸ்சி டியூட் அகாடமி. இதில் ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ்க்கு நீங்கள் இதை பார்த்தாலே மோர் தென் இனஃப். 99.99% வந்துட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டியூட ட்ரஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.